வணக்கம் நண்பர்களே, இது நங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். மிக்க நன்றி. இந்த காஷ்மீர் தாக்குதல் பார்த்திங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு விஷயந்தான். அதை பற்றி அதை பற்றி மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஒருத்தர் காணொலியில் பேசும்போது சொன்னார், இது இலவு வீடுங்க, துக்க வீடு. இப்போ வந்து அரசியலை பற்றி பேசாதீங்க, அரசியலை பற்றி மெதுவாக பேசிக்கலாம், இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அது சொன்னது கரெக்டு தான் ஓரளவு. இது துக்க வீடு தான், இது அரசியல் படுத்தக்கூடாது தான். ஆனால் ஒரு சில கேள்விகள் வந்து தவிர்க்க முடியாது இருக்குது. இப்போ ஒரு நாட்டினுடைய தலைவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அடுத்தாப்புல யாரை கொண்டு வந்து தலைவராக வைக்கணும்? ஏன்னா அந்த சட்டப்படி பாஸ் ஆகணும் இல்லையா, சட்டப்படி நடக்கணும் இல்லையா, அதுக்காக செய்யணும் இல்லையா. அது மாதிரி ஒரு செயல் நடந்துருச்சுன்னா அது சட்டப்படி அடுத்து நடக்கிறதுக்கு என்னங்கிறத பார்க்கணுங்கிறது ஒன்று. நடந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நடந்ததற்கு காரணம் என்ன? நாங்கள் 370 நீக்கிட்டாங்க, சிறப்பு சட்டத்தை நீக்கிட்டாங்க, மாநிலமாக கொண்டு வந்துட்டாங்க, அது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒரு 2-3 விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணால் நல்லதா அப்படி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அபாயகரமான ஒரு பகுதி அப்படிங்கிற இடத்துல சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. சுற்றுலா பயணிகள் யாரும் போகலை, காஷ்மீர் அப்படியே காஷ்மீராகவே இருக்குது, அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. காஷ்மீர் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க அப்படிங்கும்போது அது நல்ல இடம், எந்த விதமான ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிறதுனால தானே சுற்றுலா பயணிகள் வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு உரிய பாதுகாப்பை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுக்கலன்னா தவறாயிராது அப்புறம். அப்போ அந்த இடத்துல ஏன் ஒரு மிலிட்ரி கூட இல்லை, ஒரு இராணுவ வீரர் கூட இல்லை, யாருமே இல்லை, ஒரு போலீஸ்காரர் கூட இல்லைங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து சரியான ஒரு இதாக இருக்க முடியுமா? சரி, அதை விடுங்க. அது எப்படி கீழே ஃபுல்லாக இதுங்க வந்து இது நடந்தது வந்து மேலே அப்படிங்கிறாங்க. கீழே இருக்கிற அந்த இதை பூரா இராணுவம் ஆக்கிரமிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து எப்படி வந்து போனாங்க, தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது, பயங்கரவாதிகள் அங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா எப்படி இருந்தாங்க, இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? அப்போ அந்த விஜிலன்ஸ் என்ன பண்ணுச்சு? அந்த அந்த உளவு பிரிவு என்ன பண்ணுச்சு? மிலிட்ரிக்கான ஒரு உளவு பிரிவு இல்லை, அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குங்க. நம்ம 28 பேர்த்தை பறி கொடுத்துருக்குறோம். 28 பேரும் சுற்றி பார்க்க போனவர்கள். இதில் வந்து தேவையில்லாத அரசியல் பண்ணுறது யார்? இது நீயா நான் மத அரசியல் பண்ணுறது யார்? அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி ஆணுறுப்பை பார்த்து அது வந்து முஸ்லீமா இந்துவான்னு பார்த்து சுட்டு கொண்டாங்க இப்படின்லாம் வேறு கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆதாரம் என்ன? யாராவது ஒரு அம்மா சொல்லிச்சின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கான ஆதாரம் இருக்குதா? மத அரசியல் பண்ணுறது, வெறுப்பு அரசியல் பண்ணுறதெல்லாம் பிஜேபி கட்சியில் தான் பண்ணுறாங்க. ஆனால் யாராவது நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம் அப்படின்னாவோ, தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை வெளியில் இங்கேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே நம்ம தான் அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் கேட்க போனாக்கா நம்ம வந்து குற்றவாளி ஆயிடுவோம். குற்றவாளி தான் சொல்கிறாங்க. அது மாதிரி கேள்வி கேட்க போன ஒரு அஸ்ஸாம் மாநில எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே போட்டாங்க. ஏன்னு கேள்வியே கேட்கக்கூடாதா? சரி, இது யாருக்கு பொறுப்பு இருக்கணும்? சரி, ஒருவேளை காங்கிரஸ் இந்த மாதிரி ஆட்சியிலேருந்து, ராகுல் காந்தி இந்த மாதிரி ஆட்சியிலேருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. ஏன் இவங்களே எத்தனையோ தடவை பேசியிருக்காங்களே. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலே வந்து பேசுனார்ல, ஒரு இராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த நாட்டு இராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இராணுவம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆட்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு இவரே பேசியிருக்காரு. அதுக்கு ஹெச் ராஜா வேறு அதை வந்து எடுத்து சொல்லி காணொலியெல்லாம் வேறு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? குறைஞ்சபட்சம் அங்கே வந்து சாதாரண தமிழ்நாடா, இப்போ கேரளாவா இல்லை ஆந்திராவா, அதெல்லாம் வேறு விஷயம். அது டெரரிஸ்ட் ஏரியான்னு தெரிஞ்சு போச்சு, பயங்கரவாதிகள் இருக்கிற ஏரியா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்னதான் 370 கேன்சல் பண்ணிவிட்டு சிறப்பு சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு மாநில அந்தஸ்து கொடுத்தாலும் அந்த மாநிலத்துக்குள்ள அந்த பயம் இன்னும் போயிருக்காது இல்லையா? அப்போது தீவிரவாதிகள் எங்கேருந்து வராங்க, எப்படி நாங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அழித்து மொழிச்சிட்டோம் அப்படின்னாங்க. எங்கள் கண்ட்ரோலில் சுமூகமான ஒரு ஆட்சி போய்கிட்டு இருக்குது, நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம், தீவிரவாதத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னாங்க.
இப்போ எப்படி வந்துச்சு? பயங்கரவாதிகள் எங்கிட்டிருந்து வந்தாங்க? தீவிரவாதிகள் எங்கேருந்து வந்தாங்க? உள்ளூர் மக்கள் உள்ளூர்லேயே அவங்க இருக்காங்க அப்படின்னா, உள்ளூரில் ஏன் இருக்காங்க? அது இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உள்ளூர் மக்கள் எப்படி அனுமதிக்கிறாங்க அத? இப்போ பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியும் இல்லங்க. அது இந்த நம்மள மாரிலாம் சென்னை மாரி, கல்கட்டா மாரிலாம் ஒரு பெரிய சிட்டியாலாம் இருக்காது. ஒரு கிட்டத்தட்ட கிராமம் மாரி தான் இருக்கும். அந்த ஊரே அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள யாருன்னே தெரியாம எப்படி வாழ்றாங்க? அப்போ உள்ளூர் மக்கள் அனுமதிக்கிறாங்களா அப்போ? தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அங்க இருக்கிறத அனுமதிக்கிறாங்களா? இப்ப இதுக்கெல்லாம் அந்த விடை வேணும்ல. பொத்தாம் பொதுவா நீங்க பாட்டுக்கு தண்ணிய நிறுத்துறேங்கிறாங்க. என்னென்னமோ பேசுறாங்க பாருங்க. தண்ணிய நிறுத்துறேங்கிறாங்க. அ தூதரக அதிகாரிகள்லாம் வெளிய போணுங்கிறாங்க. அ அந்த எல்லைய இழுத்து மூடுறாங்கிறாங்க. இதெல்லாம் தீர்வு இல்ல. இதெல்லாம் ஒரு தீர்வா? மக்கள் நீங்க சொல்லுங்க. நீங்க பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு தீர்வா? தீர்வுங்கிறது என்ன? நடந்த தவறு. அவன் எங்க இருக்கிறான்? தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க? அங்க உண்மையிலேயே நடந்தது என்ன? ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்த்து, பேண்ட் எல்லாம் அவுத்து பார்த்து, முஸ்லீமா? இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சுட்டாங்க அப்படின்னு இதுக்கு உண்மையா? பொய்யா? சரியான விளக்கம் குடுக்கணும்ல. எதுக்குமே எந்த விளக்கமும் குடுக்குறாங்க. அப்புறம் சந்தேகப்படுற மாரி தானே இருக்குது நம்ம. அப்ப சந்தேகப்படுற மாரி தானே இருக்குது. இப்போ நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்துச்சு? அந்த மாநிலத்தோட கவர்னரா இருந்தவர் என்ன சொன்னாரு? மாலிக்ன்னு நெனைக்கிறேன். சத்யபால் மாலிக்கா? ஏதோ ஒரு மாலிக். அவரு என்ன சொன்னாரு? நாங்க வந்து இது கேட்டோம். ஏர்லிஃப்ட் ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் கேட்டோம். 42 பேர வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்த தரை மூலமா கூட்டிட்டு போறதுங்கிறது சரியா வராது. ராணுவ விமானம் குடுங்க. ராணுவ விமானமே அதுக்கு தானே இருக்குது. அப்ப அத கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்ப அத கூட்டிட்டு போகாம நீங்க பாட்டுக்கு என்னமோ கதை சொன்ன மாரிலாம் நீங்க பண்றீங்க நீங்க அப்ப. ஒவ்வொரு முறையும் சந்தேகத்துக்கிடமான செயல்கள் செய்றது நீங்க. அது திருப்பி கேள்வி கேட்டாக்கா, கேட்டவங்க மேல பாய்றீங்க. கேட்டவங்க தீவிரவாதிங்கிறீங்க, பயங்கரவாதிங்கிறீங்க, பயங்கரவாத தொடுப்புங்கிறீங்க. அப்புறம் லஷ்கர்-இ தொய்பாங்கிற ஒரு அமைப்பு கூட ஒரு பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருத்தருக்கு தொடர்பு இருக்குன்னு கையும் களவுமா பிடிச்சு பத்திரிக்கைலாம் கிழின்னு கிழிக்கிறாங்களே! அதுக்கு என்ன தண்டனை? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த பிஜேபி கட்சிக்காரன், ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரன்லாம் அத்தனை பேரும் தூக்குல தொங்கிருவீங்களா? அவன் இந்திய நாட்டுக்கு எதிரா தானே அந்த வேலைய செஞ்சிருக்கிறான். இதுவரைக்கும் அந்த லிஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த ராணுவ ரகசியங்களை கடத்தினது, ராணுவ ரகசியங்களை விற்றது, ராணுவத்தை பற்றியான தகவலை சொன்னது எல்லாம் அந்த கட்சிக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் சொல்ல ஒரு கிறிஸ்துவனோ, ஒரு முஸ்லீமோ, இல்லை ஒரு 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 இது வேறு மதத்துக்காரன் எவனுமே சொல்லலை. இந்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க தான் சொல்லியிருக்காங்க, பிஜேபிக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? ஆனால் கதை கட்டி விடுறது பூரா அடுத்தவங்க மேலே பாய வேண்டியது. ஒவ்வொருத்தன் வந்து பேசுகிறான். எவனே தெரியல அவன்லாம் வந்து பேசுகிறான். கலைஞரை திட்டுறான், எம்ஜிஆரை திட்டுறான், ரஜினியை கலைஞரை திட்டுறான், எம்ஜிஆரை திட்டுறான், பெரியாரை திட்டுறான், அண்ணாவை திட்டுறான், ஸ்டாலினை திட்டுறான். ஏன்டா திட்டுறீங்கன்னா அது காரணம் சம்மந்தம் இல்லாமல் திட்டுறீங்க. சம்மந்தம் இல்லாமல் திட்டுறீங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து ஒரு சின்ன பிரச்சனையானதுக்கு, மைக்கேல்பட்டிங்கிற உள்ள பிரச்சனையானதுக்கு ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். ஸ்டாலினால தான் அந்த பிரச்சனையெல்லாம் வருது. மதக்கலவரம் பண்ணுறாங்க, மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் வெடித்ததுக்கு ஐயோ போச்சு, பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க, பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, திமுகவுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது. வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட வேண்டியது. எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு, எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட வேண்டியது. அது ஒரு அதாவது குற்றவாளிகள் எப்பயுமே தன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு இந்த மாரி செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும்லங்க. ஒரு அளவு இருக்கணும்லங்க. பயங்கரவாதிகள் ஏரியான்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் சுற்றுலா பயணிகள் 2000 பேர் 3000 பேர் வந்து உள்ளே அந்த ஏரியாலேயே இருக்காங்க, சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கே ஒரு போலீஸ்காரர் கூட இல்லை, ஒரு இராணுவ வீரர் கூட இல்லை அப்படின்னா ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேட்டால் நான் சிந்து நதியை நிப்பாட்டுறேன், வாகா எல்லையை மூடுறேன், இந்திய தூதரெல்லாம் வெளியே போகணும், அங்கே இருக்கிற தூதரெல்லாம் ஒரு வாரத்தில் காலி பண்ணிங்க, இனிமேல் பாகிஸ்தானுக்கு தூதரே போட மாட்டீங்களா? இனிமேல் வாகா எல்லையை திறக்கவே மாட்டீங்களா? எக்காரணத்தை முடி திறக்க மாட்டீங்களா? இனிமேல் சத்தியமாக வாகா எல்லையை திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லு. சிந்து நதியை முற்றிலும் மூடுவேன் அப்படின்னு சொல்லு. சரி அதெல்லாம் விடு. இப்போ இந்த அதானிக்கு அங்கே இந்த இது கரண்ட் எடுக்கிற கம்பெனி கட்டுறதுக்கு ஏதோ 26,000 ஏக்கர் கொடுத்துருக்கீங்களா மேலே காணொலியில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா?
காணொலிலாம் பார்ப்பீங்கல்ல, அப்போ காணொலியில் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. பிஜேபிக்காரங்க இவ்வளோ வாய்க்கிலேயே வந்து பேசுகிறாங்களே, பிஜேபியிலேருந்து இந்து முல்லேருந்து வந்து பேசுகிறீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பார் அந்த இடம் அவங்க சொல்கிற இடம் இதாங்க, போலியான தகவல் பரவுற இடம் இதுதான், இந்த இடத்துல தான் அதானிக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. அது வந்து இதுவரைக்கும் அரசு நிலம்தான். எல்லை பாதுகாப்பு படை எல்லையில் இருக்கக்கூடிய அந்த இடம் யாருக்காகவும் எப்பொழுதும் கொடுக்கப்பட மாட்டாது. 10 கிலோமீட்டரு இப்ப எல்லை எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரம். அந்த நீளம் அகலத்துக்கு 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு 10 கிலோமீட்டர் அகலத்துக்கு சுற்றி நீளத்துக்கு, அதாவது எல்லை சுற்றி நீளத்துக்கு, இந்த அகலத்துக்கு யாருக்கும் எதுவும் எந்த இடமும் விற்கப்பட மாட்டாது. அதனுடைய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கிற பகுதி. அந்த இடம் காலியாக இருந்தால் தான் யாராவது ஊடுருவுறாங்களா, உள்ளேருந்து வெளியே வராங்களா, இல்லை வெளியேருந்து உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறத கேமரா வச்சு கண்காணிக்க முடியும். அது கம்பெனி கொடுத்துட்டாக்கா அந்த இடம் மறைக்கப்பட்டு விடும். அந்த கம்பெனியோட கண்ட்ரோலில் போயிடும். அங்கிட்டு பாதுகாப்பு படை உள்ளே போக முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த 26,000 ஏக்கர் கிட்டத்தட்ட சென்னைக்கு நிகரான ஒரு பெரிய இடத்த அதானி குரூப்புக்கு கொடுத்துருக்கீங்களா, அம்பானி குரூப்புக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். இதே மாதிரி எங்கள் மேலே பொய்யான கட்டுக்கதைகளை கட்டி விட்றாங்க. இவங்க சொல்கிறது அனைத்தும் பொய். நாங்கள் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பில் மிக உறுதியாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. 56 இன்ச்சுங்கிறீங்க, சவுக்கிதாருங்கிறீங்க, கண்ணு சிவக்குதுன்னு ஒரு பத்திரிகை எழுதுது, கடுங்கோபத்தில் இருக்கிறார் மோடி அப்படின்னு பத்திரிகை எழுதுகிறாங்க. இதெல்லாம் இருந்து என்ன புண்ணியம்? 28 பேரை போய் கூட்டு வந்துட முடியுமா? அண்ணாமலை சொன்னார், இங்கே போனார் சுகோய் விமானம் வாங்கினார், இங்கே போனார் ரஃபேல் விமானம் வாங்குறாரு, இதை பண்ணார், நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கு. இது வரைக்கும் எந்த விதமான அசம்பாதமும் நடக்கலை. ஜிஎஸ்டி கிடைக்கும் போது இதுதான் சொன்னாங்க அவங்க. ஜிஎஸ்டி எதுக்கடா கொண்டு வந்த, டிமானிட்டேஷன் எதுக்கடா கொண்டு வந்த, எல்லாத்துக்கும் டெரரிஸ்ட் பயங்கரவாதிகளை வந்து பணம் போவதை தடுத்து நிப்பாட்டிட்டோம். பண மதிப்பில் பெருகிற கொண்டு வந்தால் இந்த பணம் கட்டுக்கட்டாக இருக்கவும் தான் இதை கொடுத்து வாங்குறாங்க. இனிமேல் இந்த பணம்லாம் கணக்கில் வந்துடும். கருப்பு பணம் இருக்காது. கருப்பு பணம் ஒழிக்கப்படும். பயங்கரவாதிகள் கைக்கு கருப்பு பணம் போகாது. நம்ம இந்தியாவில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ நடந்திருக்கிறது அதுக்கு என்ன பண்ணுறது? 2020 கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அட்டாக், பயங்கரவாத அட்டாக்கு. 21 400க்கும் மேற்பட்ட அட்டாக் நடந்திருக்குன்னு காணொலிகளை சொல்கிறாங்க, படிக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் அட்டாக் இல்லையா? இப்போ சுற்றுலா பயணிகள் அப்படிங்கவும் பெரிய அளவில் பேசப்பட்டுருச்சு. சுற்றுலா பயணிகள் இல்லை என்றால் பேசப்பட்டிருக்க மாட்டாது. இவங்களுக்கு வேறு பிரச்சனை திசை திருப்புறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம சந்தேகப்படுறோம்ல. இப்போ கவர்னர்களுக்கு எதிரான ஒரு ஆப்பு சுப்ரீம் கோர்ட்டு நல்லா நறுக்குன்னு வச்சு இறுக்கிருச்சு. அதிலிருந்து தப்பிக்கணும், அதை வந்து மடைமாற்றம் பண்ணணும், அதை திசை திருப்பணும். ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, பிஜேபிக்காரன் எப்போயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கட்சியை சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் திசை திருப்புவதில் வல்லவர்கள், அரசியல் நன்றாக தெரிந்தவர்கள். அரசியலை வந்து கிரிமினலாக யோசிக்கிற ஒரு பழக்கம், புத்தி அது பிஜேபிக்காரங்கள்ட்ட இருக்குது. அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு தான் நல்ல புத்தி வரும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறவங்களுக்கு வந்து குறுக்கு புத்தி தான் அதிகமாக வேலை செய்யணும், வேலை செய்யுது. அதனால் மக்களை நாம் கவனமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் விடை தெரியாது. இப்போ இலவு வீட்டில் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, ரைட்டு விடுங்க. ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதத்தில் அந்த ரிப்போர்ட் போக்குவரத்து பூரா வந்துடுமா? அப்போது யார் வந்து உடையை கலட்டி செக் பண்ணி சுட்டது, அது சுடுறதுக்கான காரணம் என்ன, அப்படி சுட்டது உடையை கலட்டி செக் பண்ணி இந்துவா முஸ்லீமான்னு பார்த்து சுட்டது உண்மையா பொய்யா, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க. ஏன் இங்கே இராணுவ வீரர்களே இல்லை, ஏன் இங்கே போலீஸே இல்லை, ஏன் ஒரு அம்மா போய் கதறிக்கிட்டு போய் நாங்கள் இராணுவ வீரர்களே வாங்க, இது மாதிரி எங்களை சுட்டு கொன்றாங்க, மக்களை சுட்டு கொன்றாங்க அப்படின்னு கூப்பிட்டது கூட ஏன் அவங்க இராணுவம் வரமாட்டேன்னு என்று சொன்னது? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுங்க. 10 நாளில், ஒரு மாதம் கழிச்சு கூட கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நெஞ்சுக்கு நீதியாக செய்யுங்க, அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம்.